Hi friends, இன்னைக்கு நம்ம Don't Quit இந்த poem பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். இவங்கள பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்லுவோம். எட்கர் கெஸ்டோடைய போயம்ஸ் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியும் நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு தேவைப்படுற மோட்டிவேஷனை எட்கர் கெஸ்டோடைய போயம்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இவங்களுடைய போயம்ஸ் சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கும். எட்கர் கெஸ்டோடைய போயம்ஸில் யூனிவர்சல் தீம்ஸ் இருக்கும். எட்கர் கெஸ்டோடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா த திங்ஸ் தட் ஹேவன்ட் பீன் டன் பிஃபோர், கீப் கோயிங், வென் டே இஸ் டன், டோன்ட் குவிட், ஃபேத் அண்ட் ஸோ ஆன். நெக்ஸ்ட்டு குவிட். இந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னா ஸ்டாப் டூயிங் சம்திங். டோன்ட் குவிட். இந்த போயம் 1921 அப்போ தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆயிருக்குது. இந்த போயம் மூலமாக எட்கர் கெஸ்ட் ரீடர்ஸ் ஆகிய நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எட்கர் கெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த டைமில் நம்ம நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், நம்ம சிச்சுவேஷன் மோசமாக மாறலாம். பட் அந்த டைமில் நம்ம முயற்சியை கைவிட்டுறக்கூடாது, குவிட் பண்ணிடக்கூடாது. நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு எட்கர் கெஸ்ட் சொல்கிறாங்க. டோன்ட் குவிட். இந்த போயமில் மொத்தம் 4 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்ஸால டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால மொத்தம் 5 லைன்ஸ் இருக்குது. அதோடைய ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிபி சி. செகண்ட் ஸ்டான்ஸாலையும் 5 லைன்ஸ் இருக்குது. அதோடைய ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிசிடி. தேர்ட் ஸ்டான்ஸால 3 லைன்ஸ் இருக்குது. தேர்ட் ஸ்டான்ஸாவுடைய ரைமிங் ஸ்கீம் ஏ பிபி. ஃபோர்த் ஸ்டான்ஸால 4 லைன்ஸ் இருக்குது. அதோடைய ரைமிங் ஸ்கீம் ஏ பிபி சி. இப்போ நம்ம இந்த போயம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால நமக்கு எப்பெல்லாம் குவிட் பண்ண தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே நமக்கு குவிட் பண்ணணும்னு தோணும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான சொல்யூஷனையும் எட்கர் கெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப்ல எதையாவது அச்சீவ் பண்றதுக்கு ஆர் நம்மளுடைய கோலை ரீச் பண்றதுக்கு நம்ம நிறைய பிளான் போடுவோம். ஆனா நம்ம போட்ட எல்லா பிளானுமே சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பிளான் ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். எல்லாமே நெகட்டிவா நடக்கிற மாதிரி தோணும். ஒரு சில டைம் நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியுமே ராங்காக போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் குவிட் பண்ணணும்னு தோணும். ஆனால் நம்ம குவிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கிறதுக்கு ஆர் நம்மளுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம தடுமாறி ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம போகிற பாதை எப்போதுமே ஸ்மூத்தாக இருக்காது. நம்ம போகிற பாதை மேடும் பள்ளமுமா அப்ஹில்லாக இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். பெரிய மலையை கடந்து போகிற மாதிரி நம்மளுக்கு தோணும். நம்ம வாழ்க்கை பாதை கடினமாக இருக்கும்போது நம்மளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். நம்மளால இதை கடந்து போக முடியுமா, நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியுமா, சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் பெசாட்டில் குவிட் பண்ணிடலாமா, இந்த முயற்சியை கைவிட்டுறலாமா அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், குவிட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் மோசமாக இருக்கலாம். நம்ம கையில் காசு கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கட்ட வேண்டிய கடன் அதிகமாக இருக்கும். இந்த சமயத்தில் எல்லாருக்கும் என்ன தோணும்னா குவிட் பண்ணிடலாம், நம்ம முயற்சியை கைவிட்டுட்டு வேற வேலையை தேடி போயிடலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அந்த டைம்லையும் நம்ம குவிட் பண்ணக்கூடாது, தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சில டைம் நமக்கு நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு தோணும். ஆனால் நம்மளுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், அதிகமாக எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்.
நம்ம கோலை ரீச் பண்றதுக்காக நிறைய துன்பங்களை பெருமூச்சு விட்டு கடந்து போக வேண்டியது இருக்கும். அந்த டைம்ல ஒரு சிலருக்கு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த முயற்சியை கைவிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம், குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் அந்த டைம்லயும் நம்ம குவிட் பண்ண கூடாது. நெக்ஸ்ட், நம்மளால நம்ம கோலை ரீச் பண்ண முடியாத மாதிரி நம்மள நிறைய விஷயங்கள் கீழே இழுத்து போடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலியை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும், நம்மளுக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கு அதிகமாக மன அழுத்தம் இருக்கும். இந்த டைம்ல நிறைய பேருக்கு குவிட் பண்ணணும்னு தோணும். பட் நம்ம குவிட் பண்ண கூடாது. இப்போ நம்ம போயட் எட்கர் கெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு குவிட் பண்ணணும்னு தோணும் போது நமக்கு தேவைப்பட்டா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம், ஆனா நம்ம குவிட் பண்ண கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளால நம்ம கோலை ரீச் பண்ண முடியாதபடி நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நமக்கு நிறைய ப்ரெஷர் ஏற்படும். நெக்ஸ்ட்டு, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் நம்ம நிறைய துன்பங்களை கடந்து போக வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு, நம்ம ஃபினான்ஷியலி வீக்காக இருப்போம். நெக்ஸ்ட்டு, நம்ம போகிற பாதை கடினமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, நம்ம போடுற பிளான் எல்லாமே ராங்காக போய் முடியும். இந்த மாதிரி சமயத்தில் எல்லாருக்குமே குவிட் பண்ணணும்னு தோணும், ஆனால் நம்ம குவிட் பண்ணக்கூடாது. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம். நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு யோசிப்போம், நம்ம பண்ண தவறுகளை கண்டுபிடிச்சி அதை சரி செய்வோம். நமக்கு கிளியர் மைண்டு கிடைக்கும், கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கை கிடைக்கும், நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நிறைய எஃபோர்ட் போடுவோம், கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஸோ ஒருபோதும் நம்ம குவிட் பண்ணக்கூடாது, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால எட்கர் கெஸ்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய லைஃப் வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஆனது. நம்ம லைஃப்ல எதுவுமே நம்ம பிளான் பண்ணபடி நடக்காது. நம்ம லைஃப்ல இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால எதையுமே கணிக்க முடியாது. லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். நம்ம லைஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். நம்ம நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திப்போம். நம்ம லைஃப் நம்மளுக்கு நிறைய ட்விஸ்ட் கொடுக்குதுல்ல, அதுல இருந்தும் நம்ம லைஃபே தலைகீழ மாறி போகும்ல, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிடுவோம், லேர்ன் பண்ணுவோம். நெக்ஸ்ட், நிறைய பேர் அவங்களுடைய கோலை ரீச் பண்றதுக்காக நிறைய எஃபோர்ட் போடுவாங்க, அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஒரு டைம்ல குவிட் பண்ணிடுவாங்க, அவங்களுடைய முயற்சியை கைவிட்டுருவாங்க. இப்படி குவிட் பண்றவங்களுக்கு அவங்க சக்சஸ்க்கு எவ்வளோ க்ளோஸா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க அதுக்குள்ளேயும் குவிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்போதுமே கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்ம எப்போதுமே குவிட் பண்ணக்கூடாது, தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம பண்ற முயற்சிகளுக்கு எந்த பலனும் இல்லாத மாதிரி தோணும், நம்ம ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி தோணும். அந்த டைம்ல நம்ம குவிட் பண்ணிடக்கூடாது, டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால நம்ம கோலை ரீச் பண்ண முடியும், கண்டிப்பா நம்மளால சக்சீட் ஆக முடியும். நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிடுவாங்க. நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் நம்மளால சக்சீட் ஆக முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கோல் அவங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இன்னும் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால சக்சீட் ஆக முடியும். ஸோ நம்ம எப்போதுமே குவிட் பண்ணக்கூடாது. ஆனால் அடிக்கடி என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் அவங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதிகமாக போராடுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி, கரெக்டாக அந்த வெற்றி கோப்பையை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி நம்மளால முடியாதுன்னு கிவ் அப் பண்ணிடுவாங்க, குவிட் பண்ணிடுவாங்க.
இப்படி குவிட் பண்றவங்க, கிவ் அப் பண்றவங்க லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்க வெற்றிக்கு எவ்வளோ பக்கத்துல இருந்திருக்காங்க, அந்த கோல்டன் கிரவுனுக்கு எவ்வளோ பக்கத்துல இருந்திருக்காங்கன்னு குவிட் பண்ணவங்க லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ச்சே நம்ம இப்படி குவிட் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களுடைய முடிவை நினைச்சு ரெக்ரெட் பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஸோ எப்போதுமே நம்ம குவிட் பண்ணக்கூடாது, கிவ் அப் பண்ணக்கூடாது, நெவர் கிவ் அப். நெக்ஸ்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்கன்னா, சக்சஸ் அப்படிங்கிறது ஃபெயிலியர் திரும்பி கிடக்கிறதா. அதாவது நம்ம எல்லாராலையுமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே சக்சஸ் ஆக முடியாது. நம்ம எடுக்கிற நிறைய முயற்சிகள் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த ஃபெயிலியரை நம்ம சக்சஸா மாத்தணும். ஸோ நம்ம எடுக்கிற முயற்சி தோல்வி அடைஞ்சா வருத்தப்படக்கூடாது. ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு சேயிங் உண்டு, எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய மீனிங் என்னன்னா, நம்ம எவ்வளோ பேட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அதுலயும் ஒரு சில பாசிட்டிவ் அண்ட் ஹோப்ஃபுல் சைடு உண்டு. நம்மளுடைய சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமா இருந்தாலும் அதுலயும் ஒரு சில குட் திங்ஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ தோல்விங்கிறது பேடான விஷயம் கிடையாது. அந்த தோல்வியில தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது. ஃபெயிலியரை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பக்கம் திருப்பி போட்டா சக்சஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்மளுடைய கோலை ரீச் பண்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றோம். நமக்கு நம்மளுடைய கோல் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ட்ரூத் என்னன்னா, நம்மளுடைய கோலை நெருங்கிட்டோம். நம்ம கோல் நமக்கு பக்கத்துல தான் இருக்கு. நம்மளுடைய வெற்றிக்கு எவ்வளோ பக்கத்துல வந்துட்டோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி அடைய முடியும், நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியும், நம்மளால சக்சீட் ஆக முடியும். ஸோ நெவர் எவர் கிவ் அப். நம்ம முயற்சி தோல்வி அடைஞ்சாலும், நமக்கு எல்லாமே ஒஸ்டா போற மாதிரி தோணுனாலும், நம்ம சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமா இருந்தாலும் நம்ம குவிட் பண்ணிடக்கூடாது. நம்ம வெற்றிக்கு பக்கத்துல தான் இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம ஃபைட் பண்ணணும். தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால நம்ம கோலை ரீச் பண்ண முடியும், சக்சீட் ஆக முடியும். ஸோ நெவர் எவர் கிவ் அப். உங்க முயற்சியை கைவிட்றாதீங்க. டோன்ட் குவிட். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.